February 5, 2019 நர்மதாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு கான்ஸ்டபிள் வந்து ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்காருங்க. அப்போ அவருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் எடுத்து பேசினவரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால பப்ளிக் நியூசன்ஸா இருக்கு ரொம்ப, நீங்க வந்து என்னன்னு கேளுங்க. அந்த கான்ஸ்டபிளும் வந்து எல்லா போலீஸ்காரங்கள்ட்டையும் சொல்லி போலீஸ்காரங்க விரைந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா சுனில் மந்திரின்னு ஒருத்தர் இருக்காரு, லட்சுமி நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. 2 பேரும் தான் வீட்டோட வாசல்ல, யாரு அந்த சுனில் மந்திரியோட வீட்டோட வாசல்ல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்க கேக்குறாங்க, எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, அந்த சுனில் மந்திரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு டாக்டராங்க. சோ இந்த மாதிரி டாக்டர் வீட்டுல எதுக்கு நீ சண்டை போட்டுட்டு இருக்கன்னு லட்சுமி நாராயணன் கேட்கும் போது லட்சுமி நாராயணன் சொல்றாரு, என்னோட மகன் பேர் வந்து விகேந்திரா, அவனை வந்து ஒரு 2-3 நாளாவே காணும், எனக்கு இந்த டாக்டர் மேலதான் சந்தேகமா இருக்கு, இந்த ஆளுதான் உள்ள மகனை வச்சுட்டு அனுப்ப மாட்டேங்காரு அப்படிங்காங்க. அப்போ உன் டாக்டருக்கும் உன்னோட மகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, யாரு, இந்த லட்சுமி நாராயணன் சொல்றாரு, இந்த டாக்டருக்கு வந்து பர்சனல் டிரைவரா தான் என்னோட மகன் இருந்தான், அது போக இந்த டாக்டர் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான் இந்த விகேந்திராவோட வீடுமே. சோ இப்ப என்ன பண்றாங்க போலீஸ்காரங்க, உங்க வீட்டுக்குள்ள சர்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட கேக்குறாங்க. டாக்டரும் சரிங்கிறாருங்க. அதுக்கப்புறம் நேரா உள்ள போயாச்சு. உள்ள போய் வீடையுமே சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சர்ச் பண்ணும்போது இந்த கான்ஸ்டபிள் இருக்காரு தெரியுமா, அவருக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வந்திருக்கு. அப்போ நான் வந்து சரி நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வீட்டுல 2 பாத்ரூம் இருக்கு, ஒன்னு லெஃப்ட் சைடு பாத்ரூம், இன்னொன்னு ரைட் சைடு பாத்ரூம். அப்போ இந்த இவர் சொல்றாரு, யாரு, இந்த சுனில் மந்திரி சொல்றாரு, ரைட் சைடு பாத்ரூமும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கான்ஸ்டபிள் வந்து லெஃப்ட் சைடு பாத்ரூம்குள்ள போறாருங்க. அங்க போய் உள்ள கதவை தாப்பால் போட்டவரு ஒரு பயங்கரமான சத்தத்தை எழுப்புறாருங்க. எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டு கதவை திறந்து வெளியே வந்தவரு அந்த சம்பவ இடத்திலேயே வாமிட் எடுக்கிறாருங்க. அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த பாத்ரூம்குள்ள பயங்கரமான ஆசிடா அப்படி கொதிச்சுட்டு இருக்கு. அந்த ஆசிட்ல ஏகப்பட்ட உடல் பாகங்கள் வந்து ஆசிட்ல எரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ரூமே வந்து ரத்த கலவையா இருக்கு அந்த பாத்ரூமே. அந்த லெவலுக்கு கொடூரமா அந்த டாக்டரோட பாத்ரூம் ஆனது இருக்குங்க. இத பார்த்து அவருக்கு துர்நாற்றம் வேற அந்த பாத்ரூம்குள்ள. அந்த இதனாலேயே வாமிட் பயங்கரமா எடுத்துட்டாரு. இத பார்த்த போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த ரூம்குள்ள போறாங்க. போய் பார்த்தா ஒரு உடல், அதாவது மனித உடல் 500 பாகங்களா வெட்டியிருக்காங்க. அந்த உடலை அந்த இடத்துக்குள்ள இருக்கு. மூட்டை மூட்டையா கேரி பேக்ல வச்சு கெட்டி அந்த இடத்துல வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி அந்த பாத்ரூம்குள்ள இருக்கு. இத பார்த்த போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. அண்ட் ஆல்சோ ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஒரு ஆளோட மண்டை பாதி எரிஞ்சு அப்படியே அந்த ஆசிட்ல வந்து முக்கப்பட்டு இருக்கு. அந்த மண்டையை போலீஸ்காரங்க தொடல, ஏன்னா தொட்டா உதிர்ந்து விழுந்துரும். சோ அந்த மண்டை அப்படியே இருக்கு. லட்சுமி நாராயணனை வந்து கூப்பிடுறாங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மண்டை யாரு, உங்க மகனான்னு கேக்குறாங்க. அவர் அந்த பார்த்த சம்பவ இடத்திலேயே கதறி கதறி அழுறாருங்க. சோ அந்த டிரைவருக்கு என்ன ஆச்சு, எதனால அந்த டிரைவர் அந்த இடத்துல அப்படி இருக்காங்க அப்படிங்கிற இந்த உண்மை கிரைம் சம்பவத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். எவ்வளவோ நம்ம வந்து படங்கள் பார்த்திருப்போங்க, நிறைய தமிழ் படங்கள் பார்த்திருப்போம், இங்கிலீஷ் படங்கள் பார்த்திருப்போம், கிரைம் சீரிஸ் நிறைய பார்த்திருப்போம். ஆனா அது எல்லாத்துக்கும் ஒருபடி மேல பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் கொண்ட ஒரு பயங்கரமான கிரைம் ஸ்டோரி தான் நான் சொல்ல போறேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அது என்ன சம்பவம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பாத்துடலாம். இப்போ இந்த விகேந்திராவை தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தெரிஞ்சுட்டு, ஆனாலும் கூடுதல் ஆதாரம் வேணும்னு சொல்லி இந்த விகேந்திராவோட மனைவியான ராணியை வந்து கூப்பிடுறாங்க. அந்த ராணி சம்பவ இடத்துக்கு வராங்க. வந்துட்டு உன்னுடைய கணவருக்கு ஏதாவது அடையாளம் சொல்லுமா அப்படின்னு. என்னுடைய கணவர் வந்து லெஃப்ட் காதுல வந்து இந்த கடுக்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா, இயரிங்ஸ் போட்டிருப்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு கம்பியை வச்சு அந்த மண்டையை அப்படி திருப்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த காதுல இயரிங்ஸ் இருக்கு. சோ உடனே போலீஸ்காரங்க, அந்த ராணிங்கிறவங்களும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சோ உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல உள்ள எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. 500 துண்டுகள் கிடைக்குதுங்க அவங்களுக்கு, பாடி பார்ட்ஸ் மட்டுமே 500 துண்டுகள். யோசிச்சு பாருங்க, அந்த லெவலுக்கு கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த 500 துண்டுகளையும் கேரி பேக்ல கொண்டு கெட்டி கொண்டு போறாங்க. எங்கன்னா நம்ம பிரேத பரிசோதனை பண்ணுவாங்க தெரியுமா, அதுக்கு கொண்டு போறாங்க. சோ உடனே ஃபாரன்சிக் எல்லாமே வராங்க. ஃபாரன்சிக் வரும்போது அந்த ரூம்குள்ள என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, இந்த ஆக்ஸ் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதாவது இந்த ரம்போன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ரம்பம் ஒரு 3 ரம்பம். அதுக்கப்புறம் நிறைய சர்ஜிக்கல் நைஃப், அதாவது இந்த டாக்டர் வந்து ஆபரேஷன்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த நைஃப்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயம் கிடைக்குது. அது போக ட்ரம்மா ஆசிடுங்க. அந்த ட்ரம்மா ஆசிட்ல நிறைய பாகங்கள் அந்த இடத்துல வந்து உருகியே தான் இருக்குதாம்.
சோ இதுக்கப்புறம் அந்த சுனில் மந்திரி கிட்ட போய் போலீஸ்காரங்க கேக்குறாங்க, மரியாதையா தான் கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி உங்க பாத்ரூம்ல இப்படி இருக்கே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னதுக்கு அவர் சொல்றாரு, என்னோட பாத்ரூம்ல இருந்து அதுக்கு நான் பொறுப்பாவனா, நீங்க பார்க்கும்போது அந்த விஷயத்த நானே பாக்குறேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த சுனில் மந்திரி சொல்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான குழப்பம், என்னடா இப்படி கையும் காலமா மாட்டியும் இந்த ஆளு ஒத்துக்க மாட்டேங்கானே அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் எடுக்கல. போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு ஒரு கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க, என்னன்னா இவன் ஒரு சைக்கோ கொலைகாரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 500 துண்டுகள் அவருடைய வீட்டு அந்த பாத்ரூம்ல கிடைச்சிருக்கு. வேற வேற பாடியோட 500 துண்டுகளா, இல்ல இந்த விகேந்திராவோட 500 துண்டுகளா அப்படிங்கிறதுக்காக போலீஸ்காரங்க வெயிட் பண்றாங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக. இதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வருதுங்க. அந்த ரிப்போர்ட்ஸ்ல என்னன்னா, இதுல வேற எந்த பாடியுமே தலையிடல, இந்த விகேந்திராவுடைய பாடி மட்டும்தான் இந்த 500 துண்டுகளா வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபாரன்சிக்கும் சரி அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டும் வருது. அது போக நல்ல பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஏன்னா 10 to 12 மணி நேரம் அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஆசிட்ல ஊறிட்டு தான் இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம், அதாவது இன்னும் 2 மணி நேரமும் 3 மணி நேரமும் கழிச்சு போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துல அடையாளமே இருந்திருக்காது, எல்லாமே ஆசிட்ல பொசுங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது போக பிரேத பரிசோதனையே இவங்களால ஒழுங்கா பண்ண முடியலையா, ஏன்னா எல்லா பார்ட்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசிட்ல வந்து எரிஞ்சு போய் இருந்துச்சாம். ஸோ இதை கேட்ட போலீஸ்காரங்களுக்கு இந்த கேஸ் எப்படியா சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு சுனில் மந்திரியை நல்லா விசாரிக்கிறாங்க. சுனில் மந்திரி சைட்ல இருந்து எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, தெரியாதுங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சுனில் மந்திரியோட வீடு, அவருடைய கார் எல்லாத்தையும் சர்ச் பண்ணும்போது இன்னொரு ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடக்குது. என்னன்னா, சுனில் மந்திரியோட கார் டிக்கியை ஓபன் பண்ணி பார்த்த போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஏகப்பட்ட பெட்டி பெட்டியா ஆசிடுங்க. சோ இது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டை சுத்தியுமே நிறைய இடத்துல பெட்டி பெட்டியா ஆசிட்ஸ் ஆனது இருந்திருக்கு. சோ இதை கேட்ட போலீஸ்காரங்களும் உடனே சுனில் மந்திரி கிட்ட போய் இந்த மாதிரி உங்க கார்ல வீட்டுல எல்லாம் ஆசிட் இருக்கு, இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த சுனில் மந்திரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விகேந்திரா வந்து என்னுடைய பர்சனல் டிரைவர், என்னுடைய வேலை டாக்டர் தான், ஆனா என்னோட கார் எல்லாமே இவன் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்துப்பான், இவன் எங்கேயாவது வாங்கியிருப்பான், அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், எனக்கும் அந்த ஆசிடுக்குமே சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் ஒரு பல்ட்டி அடிச்சிருக்காருங்க. அண்ட் ஆல்சோ சுனில் மந்திரி இன்னொரு ஒரு ட்விஸ்ட் கொடுக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ரீசெண்டா ஒரு 20 லட்சம் கடன் வாங்கியிருந்தேன், அந்த 20 லட்சம் கடன் வாங்கும் போது அதை இந்த விகேந்திராவும் பக்கத்துல இருந்து பார்க்க தான் செஞ்சாரு, அதை பார்த்து அவருக்கும் கொஞ்சம் காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன், ஏன்னா என்னோட கடன் பிரச்சனைக்காக வாங்கியிருக்கேன், என் கடனை பார்த்துட்டு அவனும் கடன் கேட்கான் என்கிட்டயே, அப்ப நான் அதெல்லாம் இல்லை உனக்கு கொடுக்க முடியாது நான் திட்டி விட்டுட்டேன். இதனால அவன் என்ன பண்ணான்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நைட்டு எங்க வீட்டுக்கு திருட வந்தான், அந்த பணத்தை திருடி இருக்கான், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதிகமான ஷேர் வந்து விகேந்திராட்ட கேட்டிருக்காங்க, ஆனா விகேந்திரா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகமான ஷேர் எல்லாம் கொடுக்காம கம்மியான ஷேர் கொடுத்துருக்காங்க, இதனாலதான் விகேந்திராவை கொன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸே ஆசிட்ல முக்கி பழிய வந்து என் மேல போடுறதுங்கிறதுக்காக என் பாத்ரூம்ல இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்களுக்கு என்னடா இந்த ஆளு இப்படி பல ட்விஸ்ட் கொடுக்காரு, இந்த ஆளு பேசுறத நம்பாமையும் இருக்க முடியல, நம்பவும் முடியல, ஏன்னா இவ்வளவு ஆதாரங்கள் கிடைக்குது, ஆனாலும் அந்த ஆளு கேஷுவலா இப்படி சொல்லிட்டு இருக்காராங்க. சோ உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, இந்த ஆசிட்ஸ் எல்லாம் எங்க அதிகமா இருக்கும், இந்த மெடிக்கல் ஷாப் அதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த இடங்கள்ல ஃபுல்லா விசாரிக்கிறாங்க யார் ஆசிட் வாங்கினா லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல அப்படிங்கும்போது ஒரு 2-3 கடையில இந்த சுனில் மந்திரி இருக்காரு தெரியுமா டாக்டர், அவரு போய் ஆசிட்ஸை வந்து வாங்கியிருக்காரு, இதுக்கான ப்ரூஃப் வந்து சாலிடா கிடைக்குது. அப்போ போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகுது, ஏன்டா இவ்வளவு ஆதாரம் கிடைச்சு இவன் ஒண்ணு இப்படி மழுப்பிட்டு இருக்கானா, இவனால நம்ம ஸ்டைல்ல தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க தானே ஆசிட் வாங்கியிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் இவர் வந்து மாத்தி மாத்தி ஒரு ஒரு கட்டுக்கதையா கிளப்பிட்டு இருக்காராங்க. சோ இவ்வளவு நாள் இவர் ஒரு டாக்டர், ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக போலீஸ்காரங்க ஒரு பண்பா விசாரிச்சாங்க, சரி இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் ஒத்துக்க போறான், நீட்டா கோர்ட்ல கொண்டு ஆஜர் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு தான் போயிருக்காங்க. ஆனா இந்த ஆளு பண்ற கூத்துல போலீஸ்காரங்க பயங்கரமா டென்ஷன் ஆகி அவங்க ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, போட்டு லாடம் கட்டியிருக்காங்க அண்ணாச்சி. அப்போதான் இந்த சுனில் மந்திரி வந்து எல்லா உண்மையும் சொல்றாங்க. என்னன்னா, இந்த விகேந்திரா இருக்காரு தெரியுமா, அவருக்கு வந்து பல்லு வலியாங்க. சோ அதனால வீட்டுக்கு வந்து டாக்டர் எனக்கு பல்லு வலிக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்ப இவர் வந்து பல்ல போடுற மயக்க ஊசி வந்து கொஞ்சம் ஓவர் டோஸா போட்டிருக்காரு, இதனால அவர் ஃபுல்லாவே மயங்கிட்டாராம், யாரு அந்த விகேந்திராங்கிறவர். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இவரை துண்டு துண்டா வெட்டி, அதாவது 500 துண்டுகளா வெட்டி அவர் வந்து ஆசிட்ல முக்கி இருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தலையை வெட்டியிருக்காங்களாம், அதுக்கப்புறம் இந்த இடுப்பு பகுதி, அதுக்கப்புறம் காலு முட்டு, இது எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டி ஆசிட்ல முக்கி இருக்காராங்க.
அதாவது மொத்தமா எத்தனை 500 பாகங்களா அவருடைய உடம்பு வந்து வெட்டி அதுக்கப்புறம் வந்து ஆசிட்ல போட்டாராம். இதுதான் வந்து பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்லயே வந்துச்சு. இவரை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சதுலயும் இந்த ஒரு உண்மைதாங்க வந்துச்சு. சோ இப்பதான் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த ஆளு ஒத்துக்கிட்டான், ஆனா மோட்டிவ் ஆஃப் த மர்டர் என்னது அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. அப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட 20 லட்சம் கடன் கேட்டாமல, என்கிட்ட இல்ல, அதனாலதான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கு இதை நம்புற மாதிரியே இல்ல. இதனால இந்த டாக்டரோட கால்ஸ் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்றாங்க. அதுல ஃப்ரீக்வெண்டா ஒரு நம்பருக்கு இவர் அடிக்கடி கால் பேசியிருக்காருங்க. இதுதான் பயங்கரமான ட்விஸ்ட் போலீஸ்காரங்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அது யாரோட நம்பர் தெரியுமா? ராணியோடைய நம்பருங்க. ராணி யாரு? அந்த இறந்து போன விகேந்திராவுடைய மனைவி. சோ இவ்வளவு நாள் ராணிய போலீஸ்காரங்க பெருசா எடுத்துக்கவே இல்லை, இன்வெஸ்டிகேட் எதுவும் பண்ணவே இல்லை. ஆனா இப்பதான் ராணிய கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் யாரு, இந்த டாக்டரோட பேக்ரவுண்ட் என்ன, ஃபேமிலி என்னன்னு சொல்லி போலீஸ்காரங்க இன்னொரு பக்கம் அதையும் விசாரிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாக்டருக்கு வந்து மனைவி இருந்திருக்காங்க. இவரு வந்து பர்சனல் டிரைவரா யார் இருக்கா? விகேந்திரா இருக்கா, டாக்டர். இப்போ இந்த விகேந்திராவுடைய மனைவி இருக்காங்க தெரியுமா, அவங்களும் டாக்டருடைய ஒய்ஃபும் க்ளோஸாம். சோ அதனால டெய்லர் வேலைக்காக இந்த ராணியுமே சுனில் மந்திரி வீட்டுக்கு வந்து வருவாங்களாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. யாரு? சுனில் மந்திரி. அந்த டாக்டர் சுனில் மந்திரியோட மனைவி இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் டெய்லரிங் பண்ற இந்த ராணிக்கும் டாக்டர் சுனில் மந்திரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஸ்டார்டிங்ல 2 பேரும் கொஞ்சம் அன்பா பேசியிருக்காங்க. அதாவது மனைவி இல்ல அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணு ராணி டாக்டர் கிட்ட அன்பா பேசியிருக்காங்க. இதனால 2 பேத்துக்கும் கனெக்ஷன் ஆகி அது ஒரு கட்டத்துல அஃபேர் ஆகி ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா மாறி இருக்குங்க. இது வந்து விகேந்திராக்கு ஸ்டார்டிங்ல தெரியல. ஆனா போக போக டவுட் வந்திருக்கு. அதாவது என்னன்னா, இந்த விகேந்திராவை எங்கேயாவது அனுப்பி விட்டுட்டு இந்த டாக்டரும் இந்த பொண்ணும் சேர்ந்து வீட்டுல தப்பான உறவுல ஈடுபடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கேவலமான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இந்த விகேந்திராக்கு பயங்கரமா டவுட் வருது. நம்ம மனைவிக்கும் டாக்டருக்கும் ஏதோ ஒரு கள்ள தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு மெமரி கார்டு ஒண்ணு வாங்கி இந்த ராணி இருக்காங்க தெரியுமா, ராணியோட போன்ல போட்டு அதுல வரக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையும், மெசேஜஸ் எல்லாத்தையும் அது மூலமா வந்து ரெக்கார்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கையும் காலுமா மாட்டுறாங்க ராணியும் டாக்டரும். அப்போ ராணி கிட்ட வந்து போனை அவங்க வந்து பார்க்கும்போது அதுல கால் இருக்காச்சு எல்லாமே இருக்கு. அசிங்க அசிங்கமா 2 பேரும், அதாவது இந்த டாக்டரும் அந்த டிரைவருடைய மனைவியான அந்த ராணியும் சேர்ந்து அசிங்க அசிங்கமா கேவலமா எல்லாமே பண்றது. அதாவது இந்த ராணிக்கு புருஷன் இருக்கான் ஆல்ரெடி, ஆனா டாக்டர் கூட எந்த அளவுக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. இப்போ என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த விகேந்திரா வந்து கண்டிச்சிருப்பான் அப்படி இப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா அது எதுவுமே நடக்கலைங்க. இந்த விகேந்திரா எவ்வளவுக்குள்ள ஒரு கேவலமானவன்னா, இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதாவது மனைவி இந்த மாதிரி டாக்டர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு தெரிஞ்சு அந்த சந்தர்ப்பத்தை காசு பார்த்திருக்கான்னா நீங்க யோசிச்சு பாருங்க. சோ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் கிட்ட இந்த விகேந்திரா போயிட்டு, சார் நீங்க வந்து என்னோட ஒய்ஃப் கூட எப்படி எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும், என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு, இனிமே உங்க மானமே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். சோ இதுக்குனால டாக்டர் வந்து எடுத்த உடனே ஒன்னே ஒண்ணுதான் கேட்டாராம். என்னன்னா, உனக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இந்த விகேந்திரா சொல்லியிருக்காரு, எனக்கு காசு நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி பிளாக்மெயில் பண்ணி பண்ணி நல்ல பெரிய பெரிய தொகையா வாங்கியிருக்காங்க. யாரு? மனைவிய வச்சு. இந்த காசை அந்த ராணிங்கிற பொண்ணும் நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்திருக்கா. இந்த காசுலயும் வாழ்ந்திருக்கா, டாக்டர் கூட வாழ்ந்திருக்கா. அப்போ மிகப்பெரிய கல்பரேட் யாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த டாக்டருக்கு வந்து ப்ரெஷர் தாங்க முடியல. என்னடா இது, இவனால பெரிய ரோதனையா இருக்கு, டெய்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்க. இது சம்பந்தமா ராணி கிட்டயும் பேசுனாங்க. அப்ப ராணி சொல்றாங்க, டாக்டர் பேசாம என் கணவனை கொன்றுவோமா அப்படின்னு சொல்லி ராணி வந்து அந்த டாக்டருக்கு வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க. இந்த கேட்ட டாக்டர் வந்து, சரி இவனை கொல்லணும், ஆனா அடையாளமே இல்லாம கொல்லணும், நம்ம தான் கொன்னோனே தெரியக்கூடாது அப்படின்னு டாக்டர் முடிவு பண்ணி தான் இந்த ஆசிட் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இந்த ஆசிடை வாங்கி போட்டோம்னா உடம்பு இருக்கதே தெரியாது பாத்தீங்களா. ஸோ இதனால அவர் பல்லு வலின்னு வந்திருக்காரு. மருந்தை போட்டு மயக்கம் அடைய வச்சு 500 துண்டுகளா, எப்படி ஒண்ணு இல்ல 2 இல்ல 500 துண்டுகளா கண்டன் துண்டமா வெட்டி, யாரோட பர்மிஷனோட? அந்த விகேந்திராவுடைய மனைவியோட பர்மிஷனோட இந்த டாக்டர் வந்து இவனை கொன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சோ இது எல்லாத்தையும் போலீஸ்காரங்கள்ட்ட இவங்க 2 பேருமே, இந்த சுனில் மந்திரியும் சரி ராணியும் சரி 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. சோ உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, கால் ஷீட் ஃபைல் பண்றாங்க, எல்லாமே பண்ணி கோர்ட்ல வந்து நிப்பாட்டுறாங்க. யாரு? இவங்க 2 பேரையும். அப்போ முதல்ல நீதிபதி வந்து இந்த கூண்டுல ஏத்துறது ராணியை தான் ஏத்துறாங்க.
அப்ப ராணி கிட்ட, அம்மா இந்த மாதிரி தான் சொல்றாங்களே இது உண்மையா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ராணி அந்த இடத்துல அப்படியே பல்டி. என்ன சொல்ற அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, இதுக்கப்புறம் தான் பல ட்விஸ்ட் நடந்துச்சு. என்னன்னா, நானும் டாக்டரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது உண்மைதான். ஆனா அதுக்காக டாக்டர்லாம் கொலை பண்ணல. நாங்க 2 பேரும் அஃபேர்ல இருந்தோம். அத வந்து ஒரு குற்றமா யூஸ் பண்ணி போலீஸ்காரங்க இந்த கேஸ திருப்பி விட பாக்குறாங்க. டாக்டர் கொலை பண்ணல. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது போக என்னன்னா, என் புருஷன் ஒண்ணும் நல்லவன் கிடையாது. என்ன டெய்லி வந்து தண்ணிய போட்டு என்னை வந்து அடி அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்துவான். அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சோ இதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, என்னடா இந்த பொண்ணு ஆல்ரெடி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு இப்ப அப்படியே பல்டி அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த சுனில் மந்திரி விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. யாரோ வந்து கொலை பண்ணி என் வீட்டுல போட்டு, நான் ஒரு டாக்டர் பல உயிர்களை காப்பாத்தினவன். அதனால என்னுடைய பெயருக்கு களங்கம் விதிவிக்கிறதுக்காக இந்த வேலையை பாக்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த சுனில் மந்திரியும் பயங்கரமான ஒரு பல்ட்டிய போட்டாரு. இதை கேட்டுட்டு இருந்த போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஷாக். என்னடா எல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு இப்படி திடீர்னு மாத்தி பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இந்த வக்கீல் இருக்காங்க தெரியுமா, இந்த சுனில் மந்திரி சார்பா ஒரு வக்கீல் வாதாடுவாங்க பாருங்க, அவங்களும் வந்து சொல்றாங்க, டாக்டரோட பேருக்கு வந்து களங்கம் விதிவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. போலீஸ்காரங்களும் இதுக்கு உடந்தை. அப்படி இப்படின்னு பயங்கரமா இவங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போலீஸ்காரங்களுக்கு ஐயையோ, போலீஸ்காரங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த சுனில் மந்திரி தான் வந்து கொலை பண்ணியிருக்கான், இவங்க 2 பேரும் தான் எல்லாமே கல்பிரேட்ன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நிரூபிக்கிற நேரத்துல இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தரப்புல இருந்து கூடுதல் ஆதாரம் ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ஜட்ஜு வந்து ராணி கிட்ட, அம்மா நீ சொல்றத வச்சுலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது, கோர்ட்டுக்கு ஆதாரம் தான் வேணும், நீ ஆதாரம் கொடு அப்படிங்காங்க. இப்போதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு நடக்குது. என்னன்னா, நீங்க வேணா சம்பவம் நடந்த டைம்ல என்னுடைய கணவருடைய போன் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ராணி சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ் ஐயாவும் ஆர்டர் போட்டு அந்த டைம்ல லொகேஷன் பார்த்தா, அந்த போனுடைய லொகேஷன், யாரு அந்த இறந்து போன விகேந்திராவுடைய போன் லொகேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல காட்டுது. அதாவது இவங்க இருக்கிற இடத்துக்கு, அந்த சுனில் மந்திரி இருக்கிற இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல காட்டுது. அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது போலீஸ்காரங்களுக்கு, இந்த சுனில் மந்திரி பயங்கரமா பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, போனை முன்னாடியே அவர் ஃப்ரெண்ட் யார்கிட்டயோ கொடுத்து தள்ளி ஒரு தூரமா இருக்கிற லொகேஷனுக்கு கொண்டு போக சொல்லிட்டாரு. ஏன்னா அப்போதான் நாளை பின்ன கேஸ் வந்தா கூட லொகேஷன் ஃபைன் பண்ணும்போது போன் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லெவலுக்கு பயங்கரமா பிளான் போட்டிருக்காருன்னு பாருங்க. சோ இப்ப போலீஸ்காரங்க சைட்ல ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இவருடைய தரப்புல, இந்த சுனில் மந்திரி தரப்புல அவர் நிரபராதிங்கிறதுக்காக இன்னும் 2 முக்கிய ஆதாரங்கள் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 பேர் சாட்சி சொல்ல வராங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, டாக்டருடைய தம்பி அண்ட் டாக்டருடைய ஃப்ரெண்டு. அப்ப இந்த டாக்டருடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, நான் தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தேன். அப்போ கடன் கொடுக்கும்போது பக்கத்துல இருந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தான் இந்த விகேந்திரா. அண்ட் ஆல்சோ அதே சேம் இடத்துல, அந்த கடன் கொடுத்த இடத்துல டாக்டரோட தம்பியுமே இருந்திருக்காராம். அவருமே அந்த இடத்துல சாட்சி சொல்றாரு. அந்த இடத்துல விகேந்திரா ரொம்ப ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய 4 ஃப்ரெண்ட்ஸ் யாரையோ சேர்த்துக்கிட்டு இந்த பணத்தை வந்து கொள்ளையடிச்சு கடைசியில இந்த டாக்டரை மாட்டி விடுறதுக்காக விகேந்திராவை யாரோ கொலை பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. சோ இதனால பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது டாக்டரோட சைடு. டாக்டர் வந்து வெளியவே வந்துருவாரு இன்னும் கொஞ்ச நாள்ல. அந்த மாதிரி நிலைமைக்கு இந்த கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு, போலீஸ்காரங்களுக்கு இப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும், இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நிரூபிக்க. ஏன்னா இவங்க போலீஸ்காரங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் கோர்ட்டுக்கு ஆதாரம் தான் முக்கியம். இப்பதான் போலீஸ்காரங்க இந்த பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க தெரியுமா, எதுக்குமே வழி இல்லைன்னா இதை கையில எடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில எடுக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக்டருக்கே தெரியாம டாக்டருடைய முடி, டாக்டருடைய நகங்கள், அதுல உள்ள டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அந்த பாடியில வந்து இந்த டாக்டரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் அதுல ஒட்டி இருக்கும் தெரியுமா, அது எல்லாத்தையும் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்றாங்க. அதாவது இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியில இந்த வெட்டப்பட்ட துண்டுகள்ல வந்து டாக்டருடைய டிஎன்ஏ இருக்கு, இது வந்து டாக்டருடைய டிஎன்ஏ தான் கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆதாரம் ஆயிட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, டாக்டர் சைடு வக்கீல், என்னுடைய கட்சிக்காரருக்கு தெரியாம அவருடைய டிஎன்ஏ எல்லாம் போலீஸ்காரங்க எடுத்திருக்காங்க, இதுவே ஒரு பெரிய கிரைம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கோர்ட்டோட ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போ டிஎன்ஏ எடுத்தது தப்பு தான், அப்போ கொலை பண்ண நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கப்போ கடைசி நேரத்துல வேற வழியே இல்லாம டாக்டர் கையும் காலுமா மாட்டிக்கிட்டாங்க. டாக்டரும் சரி, ராணியும் சரி.
2 பேருமே கையும் களவுமா மாட்டி டாக்டருக்கு வந்து தூக்கு தண்டனையே கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த டைம்ல வந்து நியூஸ் வந்திருக்கு. ஆனா அந்த டாக்டருடைய வக்கீல் டாக்டருடைய வயதை கருத்தில் கொண்டு அண்ட் அவர் ஒரு டாக்டர், ஒரு நல்ல பதவியில இருக்காரு, நிறைய உயிர்களை காப்பாத்திருக்காரு, இவருக்கு வந்து குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜி வந்து இந்த டாக்டருக்கும் சரி ராணிக்கும் சரி ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுதான் 2019 நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காமங்கிற ஒரு வார்த்தை, இது எல்லாமே எல்லா சம்பவத்துக்கும் காரணம் காமம். வேற என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த காமங்கிற ஒத்த வார்த்தை தான் எல்லா கிரைமுக்கும் வந்து காரணமா இருக்கு. சோ நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல வந்து டாக்டர் கல்பிரேட்டா, இல்ல அந்த லட்சுமி நாராயணன் கல்பிரேட்டா, இல்ல அந்த விகேந்திரா கல்பிரேட்டா, இல்ல ராணி கல்பிரேட்டா? இதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தளவு அந்த ராணி தாங்க கல்பிரேட். அந்த பொண்ணுனாலதான் இவ்வளவு சம்பவமே அரங்கேறி இருக்கு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரைம் ஸ்டோரியில உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.